அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லாங்களா? அதாவது நம்ம இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த திருத்துறைப்பூண்டியோடைய புது பஸ் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. அது வந்து முழுசாகவே கட்டி முடிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்னொரு 1 மாதத்தில் ஓப்பன் பண்ணிடுவாங்க போல தெரியுது. அதுக்காகவே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த சென்டரில் ஒரு கட்டை கட்டி வச்சுருப்பாங்களா, டிவைடர் கட்டை, அந்த கட்டைக்கு மேலே செடி வச்சு அந்த செடியை வந்து எப்போதுமே செடி வைப்பாங்க, அதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த முறை என்ன வித்தியாசம் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த செடியை வந்து ஆடுகள் கடிச்சிடாமல் யாரும் அதை பிச்சு போட்டுறாமல் இருக்கிறதுக்காக சுற்றிலும் வள வச்சுருக்காங்க. எதுக்காகன்னு சொன்னால் அவங்க திறக்கக்கூடிய டைமில், அதாவது இன்னொரு 1 மாதத்தில் திறக்கிறாங்கல்ல, அந்த திறக்கக்கூடிய டைமில் அந்த செடியெல்லாம் நல்லா ஒரு மலர்ச்சியாக இருக்கணும், பார்க்கறது ஒரு ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த செடிகளை வச்சு அந்த செடிகளுக்கான சுற்றி வந்து க்ரீன் நெட்டுன்னு சொல்லுவோம்ல, பச்சை வலை, அந்த பச்சை வலை வச்சு கட்டி அழகுபடுத்தியிருக்காங்க. இப்போதைக்கு அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதனால் ஓரளவுக்கு நெருங்கிருச்சு வேலை அப்படிங்கிறது. நம்ம அதை வச்சு தான் யோகம் பண்ண முடிஞ்சு. என்கிட்ட நம்ம ஒவ்வொரு டைம் வந்து சொல்லி அது மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த டைம் வைப்பாங்க, இந்த டைம் திறப்பாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 99% அடுத்த மாதம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதை பொங்கலுக்கு முன்னதாகவே ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு காத்துவாக்கில் அந்த செய்தி. இருந்தபோதும் அதை நம்பாமல் தான் நம்ம வீடியோ போடாமல் இருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம ஃபெயிலியர் ஆச்சு நம்ம போட்ட வீடியோக்கள் எல்லாம் அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, க்ரீன் நெட்லாம் கட்டியிருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த செடி வளரணும். இந்த செடியை பாதுகாத்தா தான் அந்த திறக்கிற டைமில் ஒரு அழகு கிடைக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. 2 வருஷத்துக்கு பிறகு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக செயல்பட்ட அத்தனை பேருக்குமே நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும். என்னைகிட்ட இன்னும் காலதாமதம் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு சிரமம் தான். பரவாயில்ல, காலதாமதம் தான் இது. இருந்த போதும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம மனசும் ஒத்து போகுது. அதனால் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லி இந்த வீடியோ நிறைவு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை விட முக்கியமாக உங்களுக்கும் நம்ம திருத்துறைப்பூண்டி பஸ் ஸ்டாண்டை பார்க்கணும்னு இந்த மாதிரி டைமில் ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் அடுத்தது இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆன பிறகு எப்படி இருக்கும், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாத்தையும் ஒரு எப்படி சொல்கிறது, யோசித்து பார்க்கறதுக்கு ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோ பதிவிடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட்ஸை அள்ளி விடுங்க. அதை விட முக்கியமாக இதை உங்களோட தெரிஞ்ச நபர்கள், வெளிநாட்டு நண்பர்கள் இருக்காங்க நம்ம ஊர்லேருந்து போய், அவங்களுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை அப்டேட் நம்மள்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுருக்காங்க. அது நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் வந்த உடனே நம்மளை வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வெளிநாட்டில் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கேன், துபாயில் இருக்கேன், சவுதியில் இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு ஊரையும் சொல்லி அந்த ஊர்லேருந்து இருக்கேன், நம்ம ஊரோட தகவல்களை தெரிஞ்சது நாங்கள் உங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு கொஞ்சம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த போல் ஆட்களுக்கு என்ன பண்ணுங்கள், இதை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 4 பேர் காமிப்பாங்க. அதுக்காகவே என்ன பண்ணுறோம், இந்த தகவலையும் சொல்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா திருத்துறைப்பூண்டி மட்டும் இல்லை, திருவாரூர், மன்னார்குடி எல்லாமே ஒரே டைமில் தான் வேலை ஆரம்பிச்ச மாதிரி தெரிஞ்சு, அது எல்லாம் வேலை முடிஞ்சு சூப்பராகவே ரெடி பண்ணி ஓப்பனும் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டு தான் இப்போதைக்கு கடைசியாக இருக்க போல தெரியுது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த வீடியோ பதிவிடுறோம். என்கிட்ட நம்ம மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்தோம். ஏன்னா நம்மளாம் வந்து பஸ் ஸ்டாண்டு உள்ள பிஸ்னஸ் பண்ணுறதுனால நமக்கெல்லாம் ரொம்ப மன உளைச்சல் இருந்த போதிலும் ஆறுதல் கிடைச்சிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.